வணக்கம். எப்படி இருக்கீங்க? என் ஆதரிக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி என்ன டாபிக்னா சொந்தங்களை பற்றி தான். ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சப்போர்ட் கம்மியாக இருக்குது. நீங்கள் பண்ணால் தான் நான் வீடியோலாம் போட முடியும். ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மான் கூட்டம். என்னென்னா எல்லாருமே சிங்கம், அவனா சிங்கத்தையே சொல்லி அதுதான் பெரிய, அதுக்கு தான் குடும்பம் இருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது. ஓகேங்களா? சிங்கத்துக்கும் குடும்பம் இருக்குது, புலிக்கும் குடும்பம் இருக்குது, பன்னிக்கும் குடும்பம் இருக்குது, நாய்க்கு குடும்பம் இருக்குது, எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குது. மான் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு எல்லாமே சொந்தங்கள். கூட்டம் எல்லாமே ஒரு சொந்த பந்தம். அப்போது அந்த சொந்த பந்தத்துக்குள்ளேயே நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ கீழே, எனக்கு கீழே இருக்கிறவன், நான் உனக்கு மேலே இருக்கிறவன், என்கிட்ட அவ்வளோ இது இருக்குது, என்னது மான் கொம்பு வச்சுருக்குங்களா, அந்த மாதிரி மான் கொம்பு இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற தைரியம் இல்லை. சரி, அதுக்கிட்ட கூட பணம் இருக்கட்டுமே, பணம் என்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது அப்படின்னு அந்த மான் கூட்டம் பெருசாக இது பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு நான் உன்னை விட பெரியவன், நீ என்னுடைய பெரியவன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கிடந்தா இதில் குழு காய போகிறது யார்? சிங்கமும் புலியும் நரியும். அப்படி யார்? மான்கூட்டன்றது நம்ம சொந்தம், நம்ம குடும்பம். நரியும் புலியும் சிங்கமும் யார்? வெளியே இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஆளுங்க. இப்போ இன்றைக்கி கடை நான் ஆயிட்டேன் அப்படின்னா, அந்த ஒரு மான் கூட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லாருமே சேர்ந்து தான் அது பிரச்சனையை தீர்க்கணும். நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன்னா சிங்கமோ புலியோ உங்களை வேட்டையாட ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி தான் குடும்பமும். நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தீங்கன்னா தான், நீங்கள் எல்லாருமே ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி இருந்தால் தான் வெளியே வட்டாரத்தில் இருக்கிற யாருமே நம்மளை தொடமாட்டாங்க. இல்லைன்னா நம்மளை சீண்டி பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? உங்கள் அண்ணன் உன்னை இப்படி சொன்னான்டா, உங்கள் அண்ணன் நான் அப்படி இருக்காண்டா, ஓஹோன்னு உங்கள் அண்ணன் உனக்கு கேவலமாக பேசுனான்டா. அப்போ தம்பிக்கு அண்ணனுக்கு என்ன ஆகும்? மண்டைக்கு ஏறும். நம்மளை பற்றி அண்ணன் இப்படி பேசிட்டானா ஏற்றி விடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விட்டு சண்டையை மூட்டி குடும்பத்தை நாளாக ஆக்கிடுவாங்க. அது உறவுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வரேன். உறவுக்குள்ளேயும் அந்த மாதிரி நரி கூட்டம் இருக்குது. மான் கூட்டம் மட்டும் இல்லை, நரி கூட்டமும் உறவுக்குள்ளே இருக்குது. ஆனால் நரி கூட்டத்தை அப்படியே ஒதுக்குங்க. ஒரு குடும்பமாக இருக்கிற இடத்துல ஒரு நரி இருக்குன்னா, மானில் ஒரு நரி இருக்குது, தந்திரமாக இருக்குன்னா, அந்த மான் நரியை ஒதுக்கி விட்ருங்க. மற்ற எல்லாரும் ஒன்றா இருங்க. அப்போது அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அந்த குடும்பம் நாசமாக ஆகிடும். அதை விட கொடுமை வெளிவட்டார ஆளுங்க பேச்சுங்களை தயவு செஞ்சு கேட்காதீங்க. வெளிவட்டார ஆளுங்க நம்மளை இன்றைக்கி ஓஹோன்னு புகழ்வாங்க. முன்னாடி இப்போ நான் பணம் இருக்குது, என்கிட்ட நல்ல வசதி இருக்குன்னா என்னை பற்றி எங்கள் அண்ணன்கிட்ட உன் தம்பி அப்படி பேசுகிறான், இப்படி நீ எப்படி இருக்க, எவ்வளோ சூப்பராக இருக்க, எவ்வளோ நல்லா இருக்கிற, ஆனால் உன் தம்பி பாடுறா உன்னை பற்றி கேவலம் பேசிடும். இங்கேருந்து அங்கே போய் அவன்கிட்ட உங்கள் அண்ணன் ஒன்று அப்படி பேசுகிறேன்டா, பணகாசு இல்லைன்னு சொல்லி அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறேன்டா உன்னை வெளியே சொல்லி, நீ பார்த்து நடந்துக்கும் அப்படி. என்னமோ இவனுங்க நல்லவனுங்க மாதிரியும் அவங்களாம் அவங்க குடும்பத்தை அவனுங்க கரெக்டாக பார்த்துக்குவானுங்க. மற்ற குடும்பத்தில் என்ன நடக்குது, என்ன பண்ணலாம், அங்கே என்ன இது பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நோண்டி விடலாம், அந்த நோண்டி விட்டு அந்த புண்ணை எவ்வளோ பெருசாக ஆக்கலாம், சீலாக்கி அதை ஒரே தடியாக அழிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய பட்டுட்டேன், சொந்தங்களாலேயும் பட்டுட்டேன், வெளி வட்டாரத்துலேயும் நிறைய பட்டுட்டேன். இப்போ வெளி வட்டாரம் எப்படி இருக்காங்கன்னா, நான் இப்போ ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதனால என்னை ரொம்ப கேவலமாக பார்க்குறது, பேசுகிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொந்த பந்தங்கள் கூட ஒரு அனுசரித்து இல்லாதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என் காதுக்கே வருது. அவங்க வீட்டில் அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க,
இவங்க மாமியார் வழியில் இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்ட்டு. சரி ஓகே, பேசிட்டு போட்டோம். நமக்கு அதை பற்றி ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளி வட்டாரம் வந்து போட்டு கொடுத்து வாழுது. இப்போ பணம் வந்துட்டால் அந்த வெளி வட்டாரம் வந்து நம்மளை மதிக்கவும் செய்வாங்க, நம்மளை வந்து தூக்கி உயர்த்தி உயரத்தில் கோபுரத்தில் வைக்கவும் செய்வாங்க. அதே பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோபுரத்தில் தூக்கி தமாரி கீழே போட்டுருவாங்க. அதனால் தயவு செஞ்சு நமக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க பார்ப்போம், நல்லா இருப்போம். இந்த வருஷமாவது ஹாப்பியாக இருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.